ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன், நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு அ சண்டே விளாக் பார்ப்போம். ஓகேவா? சண்டே வந்துட்டு காலையில நான் நெறைய ஷார்ட்ஸா ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டே எப்பவுமே காலைல வந்துட்டு கொஞ்சம் லேட்டா தான் டேவே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா, பசங்க எல்லாரும் நல்லா அளந்து தூங்குறது, நம்ம மட்டும் எந்திரிச்சு என்ன பண்ணுவோம்? அப்படின்ற மாரி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே லேட் ஆயிரும். பட் இன்னைக்கு வந்துட்டு என்னன்னா, ஆம் அம்மா வந்துட்டு பாடிகரமேஸ்வரர் கோவில். சென்ட்ரல் கிட்ட இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரியும். எனக்கு நல்ல ஃபேமஸான கோவில். அங்க வந்துட்டு பொங்கல் வைக்க கூப்ட்டுருந்தாங்க. ஆக்சுவலா நைட்டே கூப்ட்டுருந்தாங்க. என்னால நைட்டு போக முடியல. ஸோ நான் காலைல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கேன். 6:00 வரேன்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கேயே டைம் வந்துட்டு 7:30 கிட்ட ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் தான் கூட்டு போயிட்டு வரப்போறோம். நாங்க 2 பேர் தான் போக போறோம். பசங்க மாமியார் பார்த்துக்க போறாங்க. இன்னைக்கு கிருஷிக்கு வந்துட்டு கேக் கட்டிங் வேற இருக்கு. நான் உங்களுக்கு அதெல்லாம் அடுத்த வீடியோ ஷேர் பண்றேன். ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? நான் எப்படி அன்றைக்கி கிளம்பி போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சுடி பற்றி அவ்வளோ பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்துட்டு நாராயண்பேட் காட்டன் சாரீலேருந்து அப்படியே கஸ்டமைஸ் பண்ணிடுதுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டிச்சிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் எனக்கு. எனக்கும் ஒன் ஆஃப் ஃபேவரட் சுடி. ஒரு சின்னதாக கெட் ரெடி பார்ப்போமா? ஸோ ஃபேஸ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் ஃபேரன் லவ்லி இதெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் இது வந்துட்டு வில்வாவுடைய லிப் பாம்ங்க நல்லா இருக்கு. இப்போ ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. டிண்டட் லிப் பாம் இது. ஸோ லிப் பாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டு டார்க் ப்ரௌன் ஷேட் இருக்கும் இல்லையா, அந்த ஐப்ரோ வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இன்னொரு பேலட் வந்து எங்கேயும் மிஸ் ஆயிருச்சு. கண்ணாடி பார்த்துட்டு ஃபில் பண்ணுறேன். ஐப்ரோ இது வந்துட்டு என்னுடைய எனர்ஜி ட்ரிங்க்னே சொல்லலாங்க. காலையில் எந்திரிச்சதை இது குடித்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் ஒன்றுமே இல்லை, ஹெல்தி தான். ப்ரௌன் சுகர், கொஞ்சமாக காஃபி பவுட்ரு, தண்ணி இது மட்டும்தான் இருக்கும். நான் வந்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கீ ஆட் பண்ணுவேன். அந்த அன்னைக்கு குடிக்கும்போது கீ இல்லை, அதனால் நான் அப்படியே குடிச்சிருந்தேன். நல்லாயிருக்கும். மேட் லிப்ஸ்டிக் இதுவும், அதுக்கப்புறம் காஜல், இன்டென்சிவ் காஜல். இது ரெண்டுமே வந்து நான் ஈஸி பையில் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்துட்டு 199, ஈச் 199 வரும். ஆஃபரில் வந்துட்டு 99க்கு வாங்கியிருந்தேன். இது 99, இது 99. பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது வாங்கிட்டு வருவேன். இந்த லிப் பாம் வந்துட்டு டிண்டடு. ஒரு மாதிரி எப்படி இருக்கும்னா, லிப் பாம் இது லிப்ஸ்டிக் தான். நம்ம ஃபஸ்ட் லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அப்ளை பண்ணும்போது நமக்கு மேட் மாதிரி வராது. ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நல்லாவே ஸ்டே இருந்துச்சு. நான் காலையில் இதை அப்ளை பண்ணும்போது எனக்கு நைட்டு தாங்க ரிமூவ் ஆகுது. அந்தளவுக்கு நல்லா ஸ்டே இருந்துச்சு. அண்ட் வாட்டர் ப்ரூஃபும் கூட. டஸ்கி ஏதோ சம்திங் வந்துட்டு ஒரு இப்போ நான் ரீசெண்டாக இதுதான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேங்க. நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அந்த காஜலுமே நல்ல நமக்கு ஸ்ட்ரோக் இருக்குங்க. ஒரு மாதிரி ஸ்மட்ஜ் ஆகலை. ஒரு மாதிரி நம்ம ஏதாவது கண்ணில் தண்ணி பட்டு நம்ம கலக்கும் போது ஒரு மாதிரி அந்த நீர் வந்துட்டு பிளாக்காக வரல, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலைங்க. இதுவுமே நல்லா ஸ்டே இருக்குது. 99 ருபீஸ்க்கு நல்ல ஒர்த்துள்ள ப்ராடக்ட்னு தான் சொல்லுவேன். இது ரெண்டுமே நான் வந்துட்டு ஈஸி பையில் தான் வாங்கியிருந்தேன். இங்கே காட்டுப்பாக்கம் ஈஸி பை ஒன்று இருக்குது, அங்கே வாங்கியிருந்தேன். நல்ல ஸ்ட்ரோக்குங்க, ஸ்மட்ஜ் ஆகலை, நல்லாயிருக்கு. ஸோ நான் பாருங்க அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. 199, பட் நமக்கு 99க்கு ஈஸி வேலை கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் டேக் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு ரவுண்டு போட்டு வைங்கக்கா நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரவுண்டு போட்டை விட இந்த மாதிரி திலகம், அதாவது கோபுரம் ஷேப்பில் வரும்ல, அந்த போட்டு வைக்கிறது தான் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா ஃபேஸே ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக எடுத்து காட்டும். நல்லா போல்டான லைனரோ இல்லை காஜலோ நம்ம விட்டுட்டு இந்த மாதிரி ஷேப் வைக்கும்போது, ஐ மீன் இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது ஒரு மாதிரி இந்த கிளாசிக்கல் டான்ஸஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த லுக். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணுவேன். இந்த ரெட்டு க்ரீன் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரெஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த லுக் ரொம்ப பிடிக்கும். வச்சு காமிக்கிறேன். ரொம்ப குட்டி குட்டி கண்ணா இருக்குமா, அதனால அதுவும் தூங்கி இருந்துச்சுன்னா கண்ணு உள்ள போன மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் வெளில வர மாதிரி இருக்கும். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. மேக்கப்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சுக்கோங்க. நைட் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் லேட் ஆகும். என்ன போடுறது, ஹேர் ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை வந்து அதை போட்டு போட்டு பார்த்து அதை எடுத்து மறுபடியும் கழிச்சு மறுபடியும் போடுவேன்.
ஏன்னா சூட் ஆகணும்ல, போடுற ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகணும்ல. சாரி எல்லாம் வெயிட் பண்ண டக்குன்னு கிளம்புறோம் அப்படின்னா சும்மா அந்த கேட்சி கிளிப் போடுறோம். இந்த மாதிரி இந்த கேட்சி கிளிப் போடுறோம்ல, இதை தூக்கி நம்ம அப்படியே போட்டுட்டு போயிடலாம். அது ஒரு மாதிரி கலைஞ்ச மாதிரி நல்லா இருக்கும். லூஸ் ஹேர் ஸ்டைல் மாதிரி நல்லா இருக்கும். பட் இப்போ போடுறது வந்துட்டு கோயிலுக்கு போடும். மதியம் ஆயிரும். எல்லாம் முடிக்க மதியம் ஆயிரும் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அதுவும் சுடிதார் வேற போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி போடலாம். நான் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் போடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இது பண்ணி இது போடும்போது இந்த கையெல்லாம் வலிக்கும். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அது வச்சு வச்சு பார்த்து எல்லாம் எடுத்து ஹேர் ஸ்டைல்லாம் போட்டு பார்த்து அதுக்கப்புறம் எது செட் ஆகுது அதான் போட போறேன். மேபி நான் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட்லாம் தான் போடலாம்னு இருக்கேன். இல்லை நார்மலாக ஹேர் ஸ்டைல் போடுவோம்ல அது மாதிரி தான் போடலாம்னு இருக்கேன். பார்க்கலாம். ஹேருக்கு வந்துட்டு நான் சீரம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆயில் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வச்சு அதுக்கப்புறம் ஹேர் அப்ளை பண்ணியிருக்கேன். லிவான் ஆர் ஸ்டிக்ஸ் அதில் ரெண்டுல ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணுவேன். நல்லா இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கண்டிஷனர்லாம் அப்ளை பண்ணுவேன். கண்டிஷனர் மாய்ஸ்சரைசர் எல்லாம் போடுவேன். அதாவது டைம் இருந்துச்சுன்னா போடுவேன், இல்லைன்னா வெறும் கண்டிஷனர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் அந்த டவ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிங்க, அதனால தான் சொன்னேன். பட் எனக்கு பாருங்க இப்போ நல்லா ஹேர் ஃபால் இருக்கு. அது நான் இதை பற்றி எதுவும் ஃபீல் பண்ணலை, ஏன்னா எனக்கு வளர்ந்துடும் முடி, அதனால. ஸோ ஹேர் ஸ்டைல் வந்துட்டு நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் தாங்க போட்டிருக்கேன், செல்ஃப் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைடு. இந்த ஹேர் ஸ்டைலுடைய வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சளில் பன்னீர் கலந்து இந்த மாதிரி நம்ம நெத்தியில் வைக்கும்போது நல்ல பிரைட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் குங்குமம், குங்குமம் இல்லாமல் போகக்கூடாதுல்ல. அவ்வளோதான். ரேக்ல வந்துட்டு ஒரு பொட்டு வைப்பேன். அது வந்துட்டு அரகஜான்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு கந்திருஷ்டிக்கு இப்ப நம்ம வந்து வெளில போறோம், நமக்கே தெரியும்ல. நான் வந்துட்டு அரகஜா வைப்பேன். அந்த மாதிரி இதெல்லாம் இல்ல. பட் நான் எப்பவுமே வந்துட்டு அரகஜா வைப்பேன். அது வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கும், ஃபேஸ்க்கு அழகா இருக்கும், அதனால வைப்பேன். பட் இன்னைக்கு வைக்கல. நான் இன்னைக்கு கோவில் தான் போறேன், அதனால வைக்கல. ஸோ இதுதான் துப்பட்டா. இது வந்து நல்ல ஒரு காட்டன் துப்பட்டாங்க, ரொம்ப அழகா இருக்கும். இந்த சுடியே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ துப்பட்டா இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பூ மட்டும்தான் மிஸ்ஸிங். அது போகும்போது வாங்கி வச்சுக்குவேன், இப்போ கிடைக்கல. போகும்போது வாங்கி வச்சிட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட் லுக் இப்படிதான் இருக்கும். சும்மா எந்த ஒரு பெருசா ஆர்னமெண்ட் எதுவுமே இல்லை. இந்த வளையல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா அந்த கடா பேங்கிள் மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு மாதிரி இருக்கும், அழகா இருக்கும். சோக்கர் செட் மாதிரி ஏதாவது போடலாம். பட் எனக்கு இந்த நெக் பேட்னே பாருங்க, நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் போட் நெக் வச்சு கழுத்து இருக்க மாதிரி இருக்கு. இதுல நான் சோக்கர்லாம் போட்டேன் அப்படின்னா ஒரு மாதிரி வியாடா இருக்கும்ல. நான் எதுவும் போடல, இவ்வளவுதான். என்ன ஃபுல் மேக்கப் லுக் இவ்வளவுதான். இதுல ஹைலைட்டே இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் தாங்க. இந்த கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கையெல்லாம் குறையணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் அடிக்கடி போடும்போது கண்டிப்பா குறையும் நினைக்கிறேங்க. நான் ட்ரை பண்றேன். நான் போடுவேன். எனக்கு வந்து கொஞ்சம் சிக்கு முடி. கொஞ்சம் வாரிட்டு கொஞ்சம் விட்டாலே வந்துட்டு உடனே சிக்காயிரும். கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ரஃபா இருக்கும். ஸ்பா பண்ணணும் இனிமே தான் போயிட்டு. அதனால கொஞ்சம் டக்கு டக்குன்னு சிக்காயிருமா, அதனால போட முடியாது. இன்னைக்கு சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் போட்டேன். லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. அதான் பாடிகார்டு முனீஸ்வரர் கோவில் சென்ட்ரல் கிட்ட இருக்குல்ல, அங்கே தான். நான் சின்ன பிள்ளையிலேருந்து போயிட்டுருக்காங்க. அது வந்துட்டு எங்கள் அப்பாவோட அதாவது எங்கள் தாத்தா பாட்டியுடைய குலதெய்வ கோவில் அது. கோவில் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட. நைட்லலாம் வந்துட்டு அந்த சாமி உலா வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேட்டு வளர்ந்த அந்த கதைலாம் சொல்லுவாங்க. ஏரியா மட்டும் இல்லை, நிறைய ஊர்ல இருந்து வந்துட்டு அங்கே வண்டி வாங்கினா அவங்க வந்துட்டு பூஜை போடுவாங்க. எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து அங்கே ஒரு ஆசை என்னன்னா, நான் எப்பவுமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கோயில் போகும்போது இல்லை ஃபேமிலி கூட போகும்போதுலாம் பைக்குக்கு ஆட்டோக்கெலாம் பூஜை போடுவோம். நம்ம ஒரு நாள் கார் வாங்கிட்டு இங்கே வந்து கண்டிப்பாக பூஜை போடணும் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு வருவேன். சொல்லிகிட்டே இருப்பாங்க, போகும்போது சொல்லுவோம்ல, இது ஒரு அஃபர்மேஷன்ஸ் மாதிரி சொல்லிகிட்டே இருப்போம். பட் நம்ம கார் வாங்கி அங்கே போகவே இல்லை. போயிட்டு வந்திருந்தோம், பட் பூஜைலாம் போடலை. காட்டுப்பாக்கத்தில் வந்துட்டு ஒரு முனீஸ்வரர் கோவில் இருக்குது, அங்கே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் திருவள்ளூரில் ஒரு முனீஸ்வரர் கோவில் இருக்குது, ஐயனார் கோவில், அங்கே போட்டிருக்கோம். பட் இங்கே மட்டும் போகவே இல்லை. நான் எங்கள் ஹஸ்பண்டை சொல்லிகிட்டே இருப்பேன், அங்கே போகணும் பூஜை போடணும் அப்படின்ட்டு. அது இன்றைக்கி தான் நிறைவேற போகுது. அது என் தம்பி வந்துட்டு பொங்கல் வைக்க கூப்பிட்டுருந்தானா, சரி அப்படியே நம்மளும் போயிட்டு பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அந்த சைடு நீங்கள் யாராவது இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்டில் ஒரு ஹை-ஃபை கொடுங்க. அண்டு உங்களுக்கு அந்த கோவில் தெரியுமானும் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆடி மாதம் வருதில்ல, ஸோ நம்ம வந்துட்டு ஆடி ஆஃபராக ஒரு சாரீ ஒன்று வந்துட்டு ஆடிக்காக லான்ச் பண்ணியிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அந்த வீடியோ போட்ட ஒரு 2 to 3 ஹார்ஸ்க்குள்ளவே கம்ப்ளீட் ப்ராடக்ட் சாரீ எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிருச்சு. அண்ட் நான் மறுபடியும் அது ரீஸ்டாக் எடுத்து மறுபடியும் அதை வந்துட்டு சோல்ட் அவுட் ஆகி இப்போ ஸ்ட்ரைக் இருக்கிறதுனால சோனி காட்டன் சாரின்னு எடுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. பட் சீக்கிரமாக எல்லாமே நார்மலைஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.
6:30 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் போகிறதே வந்துட்டு 8:30 மணிக்கு தான் போகிறேன். நல்ல வெயிலும் வந்துருச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் வரேன்னாங்க கூட. சரி சண்டே தான்ல, அதனால அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க, நான் வரேன் அப்படின்னா சேஃபாகவும் போயிட்டு வரலாம், கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, அதனால போயிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக எங்கள் அம்மா திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். காலையிலேருந்து 2-3 தடவை ஃபோன் பண்ணிட்டான், இன்னும் வரல அப்படின்னு. இப்போதான் கிளம்புறோம். மணி 8:30 கிட்ட ஆயிடுச்சு. நல்லா வெயில் வர இருக்கா. வெயிலுக்கு முன்னாடி இந்த காலையில் பண்ணாதாங்க அந்த கோயில் வேலை, வீட்டு வேலை எதுவாக இருந்தாலும் நம்ம காலையில் பண்ணாதான் நல்லாயிருக்கும். காலையில் அந்த வெயில் வரத்துக்கு முன்னாடி எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி போட்டு ஒரு படம் ஏதாவது பார்த்துட்டு, இல்லை படம் பார்க்குற மாதிரிலாம் இருக்காதுங்க, நம்ம ஷாப்புக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். இல்லாட்டி நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, என்னை வந்து பிஸியாகவே வச்சுக்க ட்ரை பண்ணுவேன். கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா உட்காந்துட்டேன் அப்படின்னா ஒரு மாதிரி அப்படியே போயிடும் டைம். இப்போது 1 மணிக்கு டிவி ஆன் பண்ணுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட மணி 4 பசங்க பிக்கப் பண்ணுற டைம் வந்துடும். என்னடா இது இவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குமா. ஆனால் நம்ம பிஸியாகவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி சொல்ல, ஏதாவது கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு எப்பவுமே. அதனாலே திட்டுவாங்க, சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. பட் இது ஒரு நல்ல ஹேபிட் இல்லை. நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டோம், இதை பற்றி திங்க் பண்ண மாட்டோம், இந்த ஓவர் திங்கிங் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. 10-10:30 மேக்ஸ் டு மேக்ஸ் வந்துட்டு ஒரு 12 o'clock எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் போகிறது வருது அது மாதிரி தான் நடக்கும். ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் அங்கே போகணும், டிராஃபிக் இருக்காது, ஸோ நம்ம ஃப்ரீயாக போயிடலாம். ஸோ வீட்டிலேருந்து ஒரு வழியாக கிளம்பியாச்சு. 9 அப்படி இப்படி பேசியே வந்துட்டு மணி 9 ஆயிடுச்சு. கரெக்டாக 8:55 கிளம்பும் போது வீட்டிலேருந்து. அதுதான் இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்காரு. சண்டேல எப்பவுமே ஒரு பிஸி தான். கூட்டமா இருக்கு சரியான. நாங்கள் போகிறதுக்குள்ளே எங்கள் அம்மாவே அந்த வெயிலில் பாவம் பொங்கல் வச்சுட்டாங்க. எப்படி நல்லா இருந்தது பொங்கல் டேஸ்ட்டாக. சாமிக்கு வந்துட்டு உள்ளே செம்ம க்ரௌடுங்க, நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. உள்ளே நுழையவே முடியல, அந்தளவுக்கு க்ரௌடு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் வாங்கி உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு அவருக்கு பொங்கல் படையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. அந்த கூட்டத்தில் எங்கே போயிட்டு காருக்கு நம்ம பூஜை போடுறது, அந்த அளவுக்கு ஒரு திங்கிங் ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு நாள் வந்து ஃப்ரீயாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா என் தம்பி ஒய்ஃப் வேறு கொஞ்சம் முடியாமல் இருந்தாங்களா, அவங்களுக்கும் வெயிலில் முடியல, யாருக்கும் ஒன்றும் முடியாமல் இருந்துச்சு. சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஆப்போசிட்டில் வந்துட்டு முத்துமாரியம்மன் கோவில் இருக்குது, அங்கே கொஞ்சம் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் சாய்பாபா இருக்கார், அவருக்கும் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு டைரெக்டாக அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் கிருஷாவுக்கு கேக் கட்டிங் இருக்கிறதுன்றதுனால அம்மா அப்பா 2 பேரையும் கையோடு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருந்தோம். ஆனால் அப்பா வந்துட்டு ஈவினிங்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அம்மா மட்டும் நாங்கள் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரும்பொழுது ஒரு டீ கடை ஒன்று இருந்துச்சு, அங்கே போயிட்டு டீ அப்புறம் அந்த வெங்காயம் போண்டா சமோசா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மணி நல்லா உச்சி வெயிலாக இருந்ததுங்க. 12:30 இருந்துச்சு டைமு. அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். சண்டே ஈவினிங் கிருஷோக்கு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அது வந்துட்டு அப்படியே மண்டேவாக கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா மண்டே தான் அவனுக்கு 30th அன்றைக்கி தான் பர்த்டே. நாங்கள் சண்டே எல்லோரும் வருவாங்க அப்படின்னு கேக் கட் பண்ணலாம் நினச்சோம். பட் ஹஸ்பண்ட் கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு, அதனால் வந்துட்டு அன்றைக்கி பண்ணலை. ஆசையாக ஒன்று நினைக்கிறோம், பட் நடக்கிறது வேறு மாதிரி ஆயிடுது. பட் எனிவே எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு விட்டுற வேண்டியது தான். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.